என்ன செல்லம்மா, வானத்துல மின்னல் வெட்டுது, என்னத்த அப்படி நின்று பார்த்துட்டு இருக்க? அதை பத்தியா சத்தம்? செல்லம்மா, ஒரு வாரம் கழிச்சு நீ தான் துணி தொலைஞ்சி காலையில் எழுந்து காரை வாஷ் பண்ணி சூப்பராக பார்க்கிங் போட்டு செல்லுமா. நான் வாஷ் பண்ண நேரம் என்னடான்னா இப்படி மழை பெய்யுது செல்லுமா. நான் என்ன பண்ணுறேன் சொல்லு பார்ப்போம். இங்கே பாரு, அதே மாதிரி நானும் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டு காலையில் பெட்ஷீட் எல்லாம் துவச்சி உணர்த்தினேன். எனக்கும் தான் காயலை. உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை? என்ன பண்ணலாம் சொல்லு. நமக்கு மட்டும் ஏன் செல்லம்மா இப்படி நடக்குது? வாயில வாஸ்து தெரியல சிவாஜி. வாயை பெனாயில போட்டு கழுவுனா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஒரு 4 நாள் தொடர்ந்து வாக்கிங் போயிருப்போமா? அதாவது மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்கலாம், கஷ்டமே வாழ்க்கையா இருந்துச்சுன்னா எப்படி செல்லம்மா? அந்த கஷ்டத்துலயே நம்ம சிரிக்கிறோம் பத்தியா செல்லம்மா, அங்கதான் நம்ம இருக்கோம். ஓகேவா? போகிற போக்கில் இன்னும் இந்த அபுதாபி துபாய் என்ன ஆக போதோ தெரியல. இன்னைக்கு கரண்ட் நிலவரம் திங்கக்கிழமை காலையில் சும்மா இடியுடன் கூடிய மழை, கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், தக்க ஜும். ஆனால் இப்போ என்னன்னா ஐயோ மழை வருதா, என்ன நடக்க போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஆல் இஸ் வெல். இடியே இடித்தாலும் மழையே பெஞ்சாலும் அசராம தன்னோட லைஃப் என்ஜாய் பண்ற ஒரே ஜீவன் இந்த ஜீவன் தான். எங்க லியோ தான். சரிப்பா. ஐயோ ஓப்பா சொகுசை பத்தியா பேண்ட் சட்டை மேல படுத்துட்டு. இன்பம் வரும் துன்பம் வரும் காதல் வரும் காண வரும் எப்பொழுதும் கவலை இல்லை.